ஒரு முழுமையான வளர்ச்சி அடைந்த அந்த கருமுட்டை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோழியோட இது வயிற்றுல இருக்க அந்த கருமுட்டைகள் நீங்க பாத்துப்பீங்களா, வரிசையா சின்னதா பெருசா சின்னதா பெருசா, அது மாதிரிதான் நமக்கும் இருக்கும். இது கரெக்டா வந்து 28 டேஸ்க்கு ஒரு தடவை அந்த முழுமையா முத்துன அந்த கருமுட்டை மட்டும் வந்து வெளியில வரும். அது நமக்கு நார்மல் பீரியட்ஸா இருக்கும். இப்ப இது இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த முழுமையா வளர்ச்சி அடையாததுனாலேயே அது எல்லாமே நிறைய கொச கொசன்னு இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் வரக்கூடியது, அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் வரக்கூடியது எல்லாம் லைன் பை லைனா சேர்த்து வச்சு எல்லாமே ஒட்டுக்கா வெளியில வரும். அதாவது முதிர்ச்சி அடைஞ்சது, முதிர்ச்சி அடையாது, குட்டியா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வெளியில வர ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நிறைய போயிட்டே இருக்கும். அப்புறம் 3 மாசம் 4 மாசம் வராது. மறுபடியும் ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்னால அவங்களுக்கு நிறைய வருது. பிஃபோர் இன்னைக்கு வந்து நிறைய ஃபுட் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கு. நிறைய பயம் பெண்களுக்கு தங்களோட உடம்ப பத்தி என்னன்னே தெரியாது. கண்டிப்பா கண்டிப்பா எனக்கே இருக்கு. அந்த பயத்தினாலே அவங்களுக்கு என்னமோ நமக்கு என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அதை எல்லாமே இந்த வர்மத்தின் மூலியமா கியூர் பண்ணிக்கணும்.